ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 4/7/2024 இன்றைக்கி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, சகோதரன் சகோதரின்ற உணர்வையும் கடந்து போங்க. உங்களை சகோதரர்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய கண்கள் பரிசுத்தமாக இருக்கும். ஸோ எப்போ உங்களுடைய பார்வை தூய்மையாகுதோ அப்போ தான் கர்மாதித்த நிலையை அடைய முடியும். அதாவது என்ன அர்த்தம்னா, வெறும் ஆத்மா மட்டும்தான் தெரியணும், உடம்பே தெரியக்கூடாது. அப்போ தான் உங்களால் கர்மாதித்த நிலையை அடைய முடியும். ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, சகோதரன் சகோதரின்ற உணர்வு, அதாவது ஆண் பெண்ணுன்ற உணர்வே வரக்கூடாதுன்றார். அது சகோதரியாக கூட நினைக்கக்கூடாது. ஏன்னா ஆக்சுவலாக சகோதரன் சகோதரின்றது நல்ல பார்வை, ஆனால் அதை விட உயர்ந்த பார்வைக்கு நீங்கள் போகணுன்றார். வெறும் ஆத்மாவில் தான் உங்கள் கண் இருக்கணுன்றார். ஸோ அதுதான் இருக்கிறதுல மிக உயர்ந்த பார்வை, சொர்க்கத்தின் பார்வை. கேள்வி: உங்களுடைய குறைகளை நீக்கிறதுக்காக நீங்கள் எந்த யுக்தியை பயன்படுத்தணும்? உங்களுடைய கேரக்டருக்காக சார்ட் வைங்கன்றார். அப்போ தான் குறைகள் போகும். கோபப்படுறேன்னா, இன்றைக்கி கோபப்படாமல் இருந்தேனா, அல்லது கோபப்பட்டேன்னா எத்தனை தடவை கோபப்பட்டேன், எவ்வளோ நேரம் ஆச்சு அந்த கோபத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி சார்ட் வைக்காதான் அதிலிருந்து வெளில வர முடியும். ஸோ ஒரு விஷயத்துக்கும், காமத்துக்கு, அதேமாரி பற்று, எதன் மீது பற்று வந்தது, இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்னா, பாபா நினைவு இருக்காது. ஸோ பாபா நினைவு இல்லைனாலே இந்த 5 விகாரத்தில் ஏதோ ஒன்று உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ பாபா நினைவுலேயே மூழ்கும்போது மட்டும்தான் இது இருக்காது. ஸோ அதுக்கு தான் சார்ட் வைங்க உங்களுடைய நடத்தைக்கு, தினம் தினம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சார்ட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பலகீனம் என்னன்னு தெரியும் இல்லையா? ஒரு பலகீனமாக சரியாயிட்டே வரும். ஆனால் ஒரு சில பலகீனம் மட்டும் அப்படியே இருக்கும். இன்னும் போனால் அதிகமாக கூட இருக்குது அப்படின்னா அதில் அதிக கவனம் கொடுக்கணும். ஸோ அப்போ ஒன்ஸ் இதுதான் என்னுடைய பலகீனம்னு தெரிஞ்சிச்சுனாலே அதை ஈஸியாக நீங்கள் நீக்கிட முடியும் கவனம் கொடுத்து. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய குறைகளை நீக்க நீங்கள் எந்த நிலையை அடைவீங்க அப்படின்னா, ஒரு தந்தையை தவிர யாரையுமே நினைக்காத ஒரு நிலையை அடைவீங்கன்றார் இல்லையா? ஏன்னா இந்த குறைகள் எல்லாமே மனிதர்களை பார்க்கறதுனால தான் வரும், பாபாவை பார்த்தால் வராது. ஸோ அதையும் மீறி அந்த குறைகள் இருக்குது, அந்த குறைகளை நீக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் பாபா மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்கன்றார். அதனால் பழைய உலகத்தில் உள்ள எந்த பழைய பொருள் மீதும் உங்களுக்கு பற்று வேண்டாம். ஸோ அதனால் பழைய உலகத்தின் எந்த பொருளோ நபரோ விஷயங்களோ எதன் மீதும் உங்களுக்கு பற்று இருக்கக்கூடாது. அதே மாதிரி எதையும் கேட்கணுன்ற ஆசை உள்ளுக்குள்ளே கூட இருக்கக்கூடாதுன்றார். வாயை திறந்தில்லை, உள்ளுக்குள்ளேயே இது கிடைச்சா பரவாயில்ல அப்படின்ற அந்த ஏக்கம் கூட இருக்கக்கூடாது. ஏன்னா யாரோட புள்ள நீங்கள்? ராஜாதி ராஜாவுடைய புள்ள இல்லையா? கடவுளை ராஜாதி ராஜான்னுவாங்க. ஏன்னா ராஜாக்களை உருவாக்குபவர் அவர். அவருடைய குழந்தைக்கு, அதாவது நேற்று சூப்பராக ஒன்று கேட்டார், உலக ராஜ்யத்தையே கொடுக்குற எனக்கு உனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க தெரியாதா, எதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறேன்னு கேட்டார். தான் பாபா சார், பாபா குழந்தைங்கன்னா அவ்வளோ ராயல், சாப்பாட்டுக்கே வழி இல்லைனாலும் எதையும் கேட்கணுன்ற எண்ணமே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது தானாகவே அவர் பார்த்துக்குவார். கேட்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா சரி, அதான் நீ கேட்குறேன்ட்டு அவர் விட்டு போயிடுவார். அவருடைய வழிப்படி ஃபாலோ பண்ணுற வரைக்கும் அவர் கேரண்டி. ஏன்னா நம்மளை பார்த்துக்கிறது பாபா. ஓம் சாந்தி. ஒன்று மனித புத்தி, இன்னொன்று கடவுளுடைய புத்தி, அதற்கு பிறகு தெய்வீக புத்தி, அது சொர்க்கத்தில் இருக்கிறது, தேவதைகளுடைய புத்தி. மனித புத்தியைத்தான் அசுர புத்தி, அசுர வழின்னு சொல்கிறோம். மனிதர்கள் எல்லாமே கிரிமினல் பார்வை கொண்டவர்களாக, காம இச்சை கொண்ட பார்வை கொண்டவர்களாக இருக்கிறாங்க.
ஸோ ஒன்று தூய்மையான பார்வை, இன்னொன்று கிரிமினல் பார்வை. தேவதைகளுடையது தான் தூய்மையான பார்வை, நிர்விகார பார்வை. கலியுகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் விகார பார்வை, கிரிமினல் பார்வை. அவங்களுடைய எண்ணம் கூட விகாரமாக தான் இருக்குது. ஸோ கிரிமினல் கண்கள் கொண்ட இந்த மனிதர்கள் ராவணனுடைய ஜெயிலில் இருக்கிறாங்க. ராவணனுடைய ஜெயிலில் இருக்கிற எல்லாருமே கிரிமினல் கண்களாக தான் இருப்பாங்க. ஒருத்தர் கூட தூய்மையான பார்வை கொண்டவர் கிடையாதுன்றார் இங்கே. இல்லையா? இல்லை நான்லாம் அப்படி கிடையாது. பாபா சொல்லிட்டார். அப்போ அது ராவணராஜ்யமே கிடையாது. இப்போ எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அதை நீங்கள் சரி பண்ணணும், அதில் கவனம் வைக்கணும். அதுக்கு தான் அதை சொல்கிறார். கிறிஸ்தவர்கள் போன உடனே நீங்கள் சர்ச்சுக்கு புதுசாக போகிறீங்கன்னா முதல்ல உன்னை பாவின்னு ஏற்றுக்கிறியான்னு கேட்பாங்க. ஸோ அப்போ நமக்கு புரியாது. ஆனால் இப்போ தான் தெரியுது. அவங்க எதுக்கு கேட்குறாங்கன்னு நமக்கு தெரியல, அவங்களுக்கும் தெரியாது. ஆனால் இங்கே அவங்க கண்ணை மூடிட்டு பாவன்றாங்க. ஆனால் அவங்க உண்மையிலே அவங்கள பாவியாக நினைக்கிறது கிடையாது. ஆனால் நமக்கு தெரியும், இங்கே எல்லாருடைய பார்வையிலும் விஷம் இருக்குது. இப்போ நீங்கள் உயர்ந்த சங்கம யுகத்தில் இருக்கிறீங்க. அப்படி என்ன நடக்குது இந்த சங்கம யுகத்தில்? கிரிமினல் பார்வை தெய்வீக பார்வையாக மாற்றப்படுது பாபாவினால். பலவிதமான கிரிமினல் பார்வை கொண்ட மனிதர்கள் இருக்கிறாங்க. அதில் சதவீதம் இருக்குது. ஒரு சிலர் பாதி கிரிமினல் பார்வை, ஒரு சிலர் இன்னும் கொஞ்சம், ஒரு 10%, 20% அப்படி இருக்குது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவங்க சொந்தக்காரங்களை தப்பாக பார்க்க மாட்டாங்க. ஒரு சிலர் அவங்க ஜாதிக்காரங்களை தப்பாக பார்க்க மாட்டாங்க. ஒரு சிலர் அவங்க தெருக்காரங்களை தப்பாக பார்க்க மாட்டாங்க. அவங்க ஊருக்காரங்களை தப்பாக பார்க்க மாட்டாங்க. மற்றவங்களெல்லாம் பார்ப்பாங்க. ஒரு சிலர் எந்த கணக்கும் கிடையாது. என்ன உறவு, என்ன மதம், என்ன ஜாதி, யாராக இருந்தாலும் கிரிமினலாக பார்க்குறது. டீச்சரையும் தப்பாக பார்க்குறது, குழந்தை வயசு உள்ள பொண்ணையும் தப்பாக பார்க்குறது, பேத்தி வயசு உள்ள பொண்ணையும் தப்பாக பார்க்குறது. அந்த மாதிரி இருக்காங்க. எப்போ நீங்கள் தூய பார்வை உடையவராக ஆகுறீங்களோ அப்போ தான் நீங்கள் கர்மாதித்த நிலையை அடைய முடியும். அப்போ தான் அந்த சகோதர பார்வையே வரும். இப்போ சும்மா சொல்லிக்கலாம் பாய் பாய்னு, ஆனால் உண்மையிலே சகோதர பார்வையில் பார்க்குறாங்களா? எப்போ ஆத்மாவாகிய நீங்கள் ஆத்மாவை பார்க்குறீங்களோ அப்போ உடம்பு இருக்காது. ஸோ பாபா சூப்பராக கேட்குறாரு பாருங்களா. ஆத்மாவை மட்டும் பார்க்குறீங்கன்னா உடம்பே இருக்காதே, உடம்பே தெரியாதே, அப்புறம் எப்படி கிரிமினல் பார்வை இருக்கும்? சூப்பரில் அந்த ஒளிப்புள்ளி மட்டும்தான் தெரியணும். அர்ஜுனனுக்கு எனக்கு அந்த புறாவுடைய கண்ணு மட்டும்தான் தெரியுதுன்னு சொன்னேன். அது உண்மையில் ஆத்மாவை பார்க்குறது. அதனால் பாபா சொல்கிறாரு, சகோதரன் சகோதரி உணர்வையும் கூட நீக்கிடுங்க. சகோதரன் சகோதரன் தான், அந்த ஆத்மா என்னுடைய சகோதரன், அவ்வளவுதான். இது ரொம்ப ஆழமான விஷயம். பாலப்பாடமே இது தான். ஆனால் அதை பயிற்சி பண்ணுறதுல தான் இருக்குது எல்லாமே. ஆனால் இது யாருடைய புத்தியிலேயாவது இப்படி பார்க்கணும்னு தோணுமா? கடவுள் வந்து சொல்லாத வரைக்கும். ஸோ தூய்மையான பார்வை அப்படிங்கிறதுடைய அர்த்தம் யாருடைய புத்தியிலும் இல்லை. ஒருவேளை யாருடைய புத்தியிலேயாவது இந்த தூய பார்வைனா என்னன்னு நுழைஞ்சிடுச்சு அப்படின்னா அவங்க உயர்ந்த பதவி அடைவாங்கன்றார். அப்படி எந்த மதத்திலையும் பார்க்கறது இல்லை. அதனால தான் அவங்க சொர்க்கத்துக்கு வர்றதில்லை, தூய்மையாக இருந்தால் கூட. இல்லை, கிறிஸ்தவர்கள், கன்னிகாஸ்திரி, பாதிரியார்கள், இந்து துறவிகள், புத்த மத துறவிகள், சமண துறவிகள் எல்லாம் தூய்மையாக தான் இருக்கிறாங்க. ஆனால் சகோதரன் சகோதரன்னு பார்க்கறதில்ல.
அதனால தான் அவங்க சொர்க்கத்துக்கு வர்றது கிடையாது. அதனால தான் பாபா சொல்கிறார், தூய்மையாக இருந்தால் பார்த்தது, என் வழிப்படி தூய்மையாக இருக்கணுன்றார். பாபா சொல்கிறாரு, உங்களை ஆத்மான்னு உணருங்க, உடலையே மறந்துடுங்கன்றார். அப்படியே ஒலியாகவே இருக்கிறதாகவே நினைங்க, ஒலியாகவே முரளி படிக்கிறதா நினைங்க, ஒலியாகவே முரளியை கேட்குறதா நினைங்க. உடல் இருக்கிறதே ஞாபகம் இருக்கக்கூடாது. அடுத்தது பாபா நினைவிலே இருங்க. ஆத்மா ஞாபகம் வந்தாலே பாபா ஞாபகமும் வரும், ஏன்னா அவரோட குழந்தை நாம. ஸோ அப்படி பாபாவுடைய நினைவிலேயே நீங்கள் எல்லோரும் உடலை விடணும். நான் ஆத்மா, ஸோ ஆத்மாவாகிய நான் என் அப்பா கிட்ட போகிறேன், இது மட்டும்தான் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அப்பா கிட்ட போகிறதுக்கு மிகப்பெரிய தடையே உடல் தான், உடலை பார்க்குற குணம்தான். ஸோ அதனால் உடலின் அனைத்து அகங்காரத்தையும் சந்நியாசம் செய்யுங்க. ஒரு பாபாவுடைய நினைவில் உடலை விடணும், ஏன்னா அவர் தான் என்னை தூய்மையாக்குறார். அவரை நினைத்துத்தான் நான் தூய்மை ஆகிறேன். இது மட்டுமே மைண்டில் ஓடிட்டு இருக்கணும். ஒருவேளை உங்களுக்குள்ள கிரிமினல் பார்வை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்குள்ளே அரிச்சிக்கிட்டே இருக்குன்ற முரளி கேட்கும்போதெல்லாம் ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. சண்டே முரளியில் கேட்டார் பாருங்க, எது வரைக்கும் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க? டெய்லியும் நான் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க, முரளி கேட்குறீங்க, சத்தியம் பண்ணுறீங்க, மறுபடியும் தப்பு பண்ணுறீங்க. அதுதான் சொல்கிறார். அந்த நேரம் நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த பழக்க தோஷத்தின் காரணமாக இச்சையாக பார்த்துடுவீங்க. அதுக்கப்புறம் பாபா கிட்ட போவீங்களா? பேச முடியுமா பாபா கிட்ட? பாபாவை பார்க்க முடியுமா? அப்படியே மனசு உறுத்தும், ஏன்னா மிக உயர்ந்த இலக்கு. ஒரு வினாடி கற்பனை சந்தோஷத்துக்காக நீங்கள் பார்த்தது 2500 வருட சொர்க்கத்தை பார்க்க முடியாமல் பண்ணிடுது. இப்போ எவ்வளோ பெரிய தண்டனை யோசிச்சு பாருங்கள் ஒரு வினாடி பார்வைக்கு. சிலர் ரொம்ப நல்ல குழந்தைகளாக இருக்கிறாங்க, அப்படி இருந்தால் கூட ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறாங்க, ஏன்னா மாயா இருக்குதே, தப்பு பண்ணாமல் விட்டுருமா? ஸோ அதனால தான் யாராலையும் இன்னும் கர்மாதி தடைய முடியல. கடைசியில் கர்மாதித்த நிலை அடைஞ்சிடுவீங்க. அப்போ தான் நீங்கள் தூய பார்வையுடையவராக மாறிடுவீங்க. பிறகுதான் ஆன்மீக சகோதர அன்பு இருக்கும் இல்லையா? அது ஒரு ஆத்மா, இந்த ஆத்மா அது மட்டும்தான் இருக்கும். அந்த நிலை இருக்கணும். எங்கே ஒரு நல்ல ஆன்மீக சகோதர அன்பு இருக்குதோ அங்கே கிரிமினல் பார்வையே இருக்காது. அப்படி இருந்தால் தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். அந்த சகோதரன்ற பார்வையில் தான் உங்களுடைய பதவியே நிர்ணயிக்கப்படுது. அந்த நிலையை அடையிறது தான் உங்களுடைய முழுமையான லட்சியம். இந்த நிலையை அடைஞ்சால் நாராயணன் பதவி அடைஞ்சிடுவீங்க. சும்மா நான் நாராயணன் ஆவன்ட்டு எல்லா தப்பையும் பண்ணிக்கிட்டே இருந்தால், ஸோ நாராயணனுடைய குணம் எதுவோ அந்த குணத்தை அடையணும். அதுதான் வெறும் ஆத்மாவை மட்டும் பார்க்கறது. அதனால்தான் நாராயணனுக்கு அவ்வளோ பெரிய நாமம், கண்ணை மறைத்து நாமம். அப்படின்னு அர்த்தம், ஊனக்கண்ணால் பார்க்கல, பூர்வ மத்தியில் இருக்கிற ஞான கண்ணனால் பார்க்குற. ஆத்ம தீபம் கொழுந்து விட்டு எரியுது. இப்போ நமக்குள்ள என்னென்ன குறைகள் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். எப்போ அந்த குறைகளுக்கெல்லாம் ரெஜிஸ்டர் வைக்கிறீங்களோ
அப்போ தான் உங்களுக்குள்ள என்ன குறை இருக்குதுன்னே உங்களுக்கு தெரியும். சிலர் ரெஜிஸ்டர் வைக்காமல் கூட தன்னை திருத்திக்கலாம். ஆனால் யார் பலகீனமாக இருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக ரெஜிஸ்டர் வைக்கணும். எல்லாருமே வைக்கிறது நல்லது. ஏன்னா பெரும்பான்மையானவர்கள் பலகீனமாகத்தான் இருக்கிறாங்கன்னு பாபா சொல்கிறார். ஸோ பாபா சொல்கிறாரு, சிலருக்கு ரெஜிஸ்டர் எழுதக்கூட தெரியல அப்படின்னு பாபா சொல்கிறார் இல்லையா. யாரையுமே நினைக்காத அளவுக்கு உங்களுடைய மனநிலை இருக்கணுன்ற. ஸோ அப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் பாபா நினைவு சார்ட்டு வச்சாலே மற்றது எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஏன்னா பாபா நினைவில் இருந்துக்கிட்டே நீங்கள் கண்டிப்பாக எந்த தப்பும் பண்ண போகிறதில்ல. உங்கள் நடத்தை நல்லா தான் இருக்கும். ஸோ இது மார்க்கு போடலாம். கோபப்பட்டேன் அப்படின்னா -10. அதே கோபம் வர இடத்தில் நான் அமைதியாக இருந்தேன் +10. அமைதியாக இருந்தது மட்டும் இல்லை, கோபப்படுத்தினவங்கிட்ட அன்பாக பேசினேன், அதுக்கு ஒரு +10. இந்த மாதிரி எல்லாம் கூட மார்க் போடலாம். ஆத்மாவாகிய நான் உடம்பு இல்லாமல் தான் இங்கே வந்தேன். இப்போ மறுபடியும் என் வீட்டுக்கு போகும்போது அதே மாதிரி உடம்பு இல்லாமல் தான் போகணும். உடம்பு இல்லாமல் ஆத்மா வந்தது, உடம்பு இல்லாமல் போகணும். இதை பற்றி ஒரு கதை கூட இருக்குது. ஸோ அதை நேற்று கூட பாபா சொன்னார். கணவன்கிட்ட கைத்தடியே எந்த நேரமும் எடுத்துகிட்டு இருந்தேன்னா கடைசியில் அந்த கைத்தடி தான் ஞாபகம் வரும். அப்புறம் எப்படி கடவுள் ஞாபகம் வரும், கடவுள்கிட்ட போவேன் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, இங்கே அந்த விஷயம் கிடையாது. நீங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தலாம், ஆனால் எதன் மீதும் பற்று இருக்கக்கூடாதுன்றார். ஸோ நிறைய பேருக்கு பழைய பொருள் மேலே ரொம்ப பற்று இருக்குதுன்றார். நீங்கள் பாபாவை தவிர எதையுமே நினைக்கக்கூடாது. இலக்கோ மிக உயர்ந்த இலக்கு. நாராயணன் ஆகிறதுக்கு, சொர்க்கத்தின் அதிபதி ஆகிறதுக்கான இலக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் பாபாவை நினைத்து ஆகுறீங்க. அப்படி பாபாவை நினைக்க சொன்னால் கூழாங்கல்லாம் நினச்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா. இந்த கலியுகத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாம் கூழாங்கல்லுக்கு சமம்ன்றார். அப்போ கூழாங்கல்லை நினைக்கிறதுக்கும் சிவபாபாவை நினைக்கிறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ எதையும் கேட்கணுன்ற ஆசையே இருக்கக்கூடாதுன்றார். இருக்கிற பொருள்லேயும் ஆசை இருக்கக்கூடாது, இல்லாத பொருளும் வேணும்னும் எண்ணம் வரக்கூடாது. இதுதான் பெரிய விஷயம். இதெல்லாம் நமக்கு சின்ன வயசுல இந்த ஞானம் கிடச்சிருந்தா, ஜென்ரலாகவே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா ஸ்கூல்லெல்லாம் யாராவது ஒரு அழகான பொண்ணு பின்னாடியே எல்லா பசங்களும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ மற்ற பொண்ணுங்களுக்கு நம்ம கூட பேசலையே அப்படின்னு தோணும். அதே மாதிரி ஒரு பையன்கிட்டயே நிறைய பொண்ணுங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ மற்ற பசங்களுக்கு நம்மக்கிட்ட யாரும் பேசலையேன்னு தோணும். ஆனால் அப்போவே இந்த ஞானம் கிடச்சிருந்தா அதெல்லாம் பிச்சை எடுக்கிறதுக்கு சமம் அப்படின்னு தெரியும். ஏன்னா இது ஒரு கேட்குற ஆசை தானே. இது தான் பாபா சொல்கிறார், நீ உலகத்துக்கே அதிபதி ராஜா, நீ இந்த மாதிரி கூழாங்களுக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு பாபா கேட்குற. ஸோ இப்போ நமக்கு தெரியுது, இதுக்கு முன்னாடி நம்ம அனாதையாக இருந்திருக்கிறோம், அதனால தான் கூழாங்கலுக்கெல்லாம் ஆசைப்பட்டிருக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் குறைஞ்சபட்சம் தினமும் 6 மணி நேரமாவது சேவை செய்யணும். இப்போ அரசாங்க வேலை 8 மணி நேரம் குறைஞ்சபட்சம்னு இருக்குது இல்லை. சரி, ஒரு நாள் 8 மணி நேரம் தான் பாபாவும் சொல்லுவார். அது முடியலனா கூட ஒரு 6 மணி நேரமாவது பண்ணணுன்ற எக்ஸெப்ஷன். இன்றைக்கி உங்கள் வேறு ஏதோ ஒரு ஒர்க் இருக்குது, சரி 6 மணி நேரமாவது ஈஸ்வரிய சேவை பண்ணு அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ நிறைய பேருக்கு தோணும், 6 மணி நேரம் எப்படி சேவை பண்ண முடியும், நேரமே இல்லையே அப்படின்வாங்க.
பாபாவை நினைக்கிறதே சேவை தான். சேவை நினைவு செஞ்சுக்கிட்டே எல்லா காரியத்தையும் செஞ்சிங்கன்னா அது ஃபுல்லாக சேவை கணக்கில் வந்துடும். லௌகீக வேலையை ஃபுல்லாக நீங்கள் பாபா நினைவிலே செய்கிறீங்க, ஆஃபீஸுக்கு போய் நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் பாபா நினைவிலே செய்கிறீங்கன்னா அது ஃபுல்லாக பாபா ஈஸ்வரிய சேவையில் வந்துடும். ஏன்னா இருக்கிறதுல மிகப்பெரிய சேவை நினைவு தான். விகார மனிதர்களால் பாபாவை நினைக்க முடியாது. அதனால தான் பாபா காமத்தை விட சொல்கிறார். ஸோ பாபா குழந்தைங்களே, பாபா குழந்தை ஆன புதுசில் அந்த வித்தியாசம் அவங்களுக்கு தெரியும். அந்த மனசாட்சி உறுத்தும். காமம் சார்ந்த எந்த விஷயத்தில் ஈடுபட்டாலும், ஸோ அது பார்த்தாலும் சரி, கேட்டாலும் சரி, ஈடுபட்டாலும் சரி, பாபா நினைவே வராது. அப்படியே மைண்டில் இருந்து அந்த அந்த பரிசுத்த தன்மையே யாரோ பிடுங்கிட்டா மாதிரி இருக்கும். தங்க யுகமோ நிர்விகார உலகம். தேவதைகளுடைய மகிமை தான் அனைத்து குணங்களிலும் நிரம்பியவர்கள், 16 கலைகள் நிரம்பியவர்கள் அப்படிங்கிறது. ஏன்னா நிரம்பி இல்லாத பொழுது தான் விகாரம் வரும். விகாரமே ஒரு விதத்தில் விரக்தியின் வெளிப்பாடு, குறைபாட்டின் வெளிப்பாடு இல்லையா? ஒரு பொண்ணு இந்த உலகத்திலே நான் பெரிய அழகின்னு நினைக்கிறவ மற்ற எந்த பொண்ணை பார்த்தாவது ஆசைப்படுவாளா? அவள் உண்மையிலே அழகாக இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் மனசால் அவள் அப்படி நினச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்கள பார்த்து அவள் ஒரு பெரிய விஷயமாகவே நினைக்க மாட்டாள். ஸோ அப்படித்தான் சொர்க்கத்தில் இருந்தார்கள் எல்லோரும். உண்மையிலே அழகாகவும் இருந்தாங்க, அது வேறு விஷயம். பட் அதை விட மனதினால் முழு திருப்தியாக இருந்தாங்க. ஸோ குழந்தைகளுடைய மனநிலை இந்த கலியுகத்தை கடந்து இருக்கணும். எப்போவுமே கலியுகத்துக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி இருக்கணும், பட்டும் படாமல். இந்த அழுக்கான உலகத்தின் அழுக்கான எந்த பொருள் மீதும் பற்று இருக்கக்கூடாது. எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா? இந்த உலகமே அழுக்கானது, இங்கே இருக்கிற எல்லாமே அழுக்கானது, அதன் மீது உனக்கு எதுக்கு பற்றுன்றார். இங்கே எந்த மனிதராவது பரிசுத்தமாக இருக்கிறன்னு சொல்ல முடியுமா? அப்போ அழுக்காக இருக்கிறவங்க மேலே உனக்கு எதுக்கு பற்று? குரானில் போட்டிருக்கோம், சொர்க்கத்தில் உனக்கு பரிசுத்தமான மனைவிகள் கிடைப்பாங்கன்னு. அப்படின்னா இங்கே இருக்கிறவங்க விபச்சாரின்னு தானே அர்த்தம். ஏன் பற்று? உன்னோட உடம்பே அழுக்கான உடம்பு தானே, அதன் மீது கூட உனக்கு பற்று இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் யோகியாக இருக்கணும். ஒரு பாபாவை தவிர எதுவும் எனக்கு மைண்டில் இருக்கக்கூடாது. ஸோ தினம் தினம் பாபா இதை சொல்லி சொல்லி உங்கள் மனநிலை எந்த அளவுக்கு மாறி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியாது. பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடிக்கும் இப்போத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ முன்னேறி இருப்பீங்க. ஆனாலும் அது பத்தலைன்றது வேறு விஷயம். ஸோ அந்த மாதிரி உண்மையான யோகியாக நீங்கள் எப்போ ஆகுறீங்களோ அப்போ எப்படி தெரியுமா இருக்கும்? எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ற. யோசிச்சு பாருங்கள், சொர்க்கத்துக்கே போய் தூங்கிட்டே இருந்தா அதுக்கு எதுக்கு சொர்க்கத்துக்கு போகணும்? அதுக்கு தான் பாபா காலைல 4 மணிக்கு எழுந்திரிக்க சொல்கிறாரு. காலைல 4 மணிக்கு எழுந்திரிக்க சொல்கிறாரு. எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே நிறைய பேர் சொல்கிறதுனா எழுந்திரிக்கிறாங்க, ஆனால் தூக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்குறாங்கன்ட்டு. ஃப்ரெஷ் ஆகலை. ஏன் ஆகலை? ஏன்னா நிறைய குப்பை உள்ளே போகுது. எதுவுமே புத்தியில் இல்லாமல் முழுக்க முழுக்க பாபா நினைவில் இருக்கும்பொழுது எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்கன்றார். அதனால்தான் சொர்க்கத்தில் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோம். சொர்க்கமும் இருக்குது, அதை அனுபவிக்கிறதுக்கு அந்த புத்துணர்வும் இருக்குது. நினைக்கும் போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ பாபா சொல்கிறாரு, எந்த அளவுக்கு உடம்பு கூட நினைக்காமல் ஒரு பாபாவுடைய நினைவிலே மூழ்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சதோபிரதானமாக ஆவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய சந்தோஷத்தின் அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்றார். ஸோ இதுதான் பெரிய விஷயமே. இந்த உலகியல் சிற்றின்பத்தெல்லாம் தூக்கி கடாசுறதே பேரின்பத்தை அடையிறதுக்கு தான். அது ஆத்மாவின் ஸ்வரூபமே அதுதான். அதான் பாபா சொல்றார், ஆத்ம உணர்விலிருந்து அப்பாவை நினைக்க நினைக்க சந்தோஷத்தின் அளவு அதிகரிக்கும். அதைத்தான் நாம் இப்போ அதிகப்படுத்துகிறோம். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் அது. ஆனால் அது தெரியாமல் இவங்க குண்டலினி சக்தியை ஏற்றுறேன், மேலே அண்ணாக்கிலேருந்து ஒரு அமிர்தம் சுரக்குன்ட்டு ஸ்தூலமாக போயிடுறாங்க. இது ஸ்தூலமான விஷயம் கிடையாது.
ஆத்மா எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிற விஷயம். அந்த மாதிரி சந்தோஷத்தை தான் 5000 வருடம் முன்பு நீங்கள் அனுபவிச்சிங்க. ஸோ அதே சந்தோஷத்தை மீண்டும் சத்தியுகத்தில் போய் அனுபவிக்க போகிறீங்க. ஏன் சத்தியுகம்? இங்கேயே அனுபவிப்பீங்கன்றார். இங்கே அனுபவிக்கிற அந்த சந்தோஷத்தை தான் அங்கே எடுத்துகிட்டு போவீங்கன்றார். இங்கே இல்லாத எதுவும் அங்கே வரப்போகிறது கிடையாது. ஸோ இங்கேயே மனநிலையில், ஏன்னா அதை விட உயர்ந்த பிராமண ஜென்மம் தான் தேவதையை விட உயர்ந்தது. ஸோ அப்போ அங்கே அனுபவிக்கிற சந்தோஷத்தை விட அதிகமாக இங்கே அனுபவிப்பீங்க. ஏன்னா இந்த சந்தோஷம் வெளி உலகத்திலேருந்து வரல, வெளி உலகத்தை பார்க்கறத நிறுத்தினதுனால வருது. அதனால தான் உங்களுடைய கடைசி எண்ணங்கள் தான் உங்கள் விதியை தீர்மானிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதற்கான வழிகளை பாபா இப்போ கொடுக்குறாரு. சத்யுகத்தில் உங்களுக்கு சத்கதி கிடைக்கிது. பாபாவுடைய வழிகாட்டுதலின்படி நடக்கிறதுனால உங்களுக்கு சத்கதி கிடைக்கிது. நீங்கள் ஞான கடலை கடையிறீங்க. பாபா அமைதியை துக்கத்தை நீக்கி சுகத்தை வழங்குகிற வள்ளல். அதற்கான ஞானத்தை கொடுக்கிறார். ஞானத்தின் மூலமாக தான் சுகம் கிடைக்கிது, அளவற்ற சுகம். ஸோ நாம் எல்லோரும் அந்த இறை தந்தையுடைய குழந்தைன்னு பெருமையாக சொல்லிக்கிறோம்ல. அப்போ அவர் அன்பு கடல் சுகத்தை மட்டுமே கொடுக்குற வள்ளல்னா நீங்கள் மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்கலாமா? கொடுத்துட்டு சுகக்கடலுடைய குழந்தைன்னு உங்களால் எப்படி சொல்ல முடியும்ன்ற? சாத்தான் தான் துக்கம் கொடுப்பான். நீங்கள் சாத்தானுடைய குழந்தையா, பாபாவுடைய குழந்தையா? ஸோ அதனால் நீங்கள் எல்லோருக்கும் சுகத்தை கொடுத்து சுகத்திற்கான வழியை காட்டணும், இந்த ஞானத்தை கொடுத்து. நீங்கள் மற்றவர்களுக்கு சுகம் கொடுக்கலனாலே அவங்களுக்கு துக்கம்தான் கொடுக்குறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. எப்படி எடுத்துகிட்டு வந்துட்டார் பாருங்க கடைசியில். நீங்கள் சுகம் கொடுக்குற மாதிரி பேசலைனாலே நீங்கள் துக்கம்தான் கொடுக்குறீங்கன்றார். நிறைய பேர் ஒரு சில விஷயங்களை பேசும்பொழுது கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க, ஆனால் அதை கொஞ்சம் தன்மையாக சொல்லக்கூடாதான்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அர்த்தம், அந்த தன்மையாக பேசலைனாலே அவங்க துக்கம்தான் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஒரு சென்டரில் ஒரு சிஸ்டர், அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பு சிஸ்டர்கிட்ட போய் ஏதோ பேசும்போது அவங்க ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இந்த சிஸ்டர் கொஞ்சம் அன்பாக சொல்லக்கூடாதா சிஸ்டர்ன்றாங்க. எனக்கே நீ பாடம் சொல்கிறியா அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த முரளி. நீங்கள் சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி பேசலைனாலே நீங்கள் துக்கத்தை தான் கொடுக்குறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். ஸோ இந்த பாயிண்ட்டை மறந்துடாதீங்க. நீங்கள் சுகம் கொடுக்கலனாலே துக்கம்தான் கொடுக்குறீங்க. நான் மாதிரி பாயிண்ட்டு. நிறைய பேர் கணவன் சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டுறாரு அப்படின்றாங்க. அவர் எதுவும் துக்கம் கொடுக்கல, ஆனால் சாப்பிட்டியான்னு அன்பாக ஒரு வார்த்தை சொல்லலை இல்லையா, சுகத்தை கொடுக்கல இல்லையா, அதுவே துக்கம்தான்றார். செம இல்லை இது இது அப்போ நம்ம எந்த அளவுக்கு இயேசு சொன்ன மாதிரி நம்முடைய இதயம் எந்த அளவுக்கு கல்லாகி இருக்குது பாருங்கள். நான் இயல்பாக அப்படி தான்ப்பா பேசுவேன் அப்படின்ட்டு போயிடுறீங்க. அதை தான் மாற்றிக்கோன்றார் பாபா. ஏன்னா இது மங்களகரமான சங்கமயுகம். இப்போ மாற்றாமல் எப்போ மாற்ற போகிறார்? இப்போ தான் சதப்பிரதானம் ஆகிறதுக்கான நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. முயற்சியாளர்களில் வரிசை கிரமம் இருக்குது. அதுலேயும் நேற்று சொல்லியிருப்பார், நல்ல சேவாதாரி குழந்தைகள் ரொம்ப இனிமையாக பேசுவாங்க, அவங்க வாயிலிருந்து கசப்பான வார்த்தையே வராது. துக்கம் கொடுக்கலை, சுகமாக, அதாவது இனிமையாக ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசலைனாலே துக்கம்தான் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம்ன்றார் பாபா. அதனால் பாபா சொல்கிறார், எப்படி ஒரு நல்ல சேவாதாரியாக இல்லையான்றது அவங்க பேசுகிற விதத்திலே தெரியுன்றார். ஒரு சிலர் ஞானம் நல்லா இருக்கும், ஆனால் அந்த பேசுகிற விதத்தில் அது நல்லா இருக்காது. அது முக்கியம் இல்லை, அது ஒரு அகங்காரம், இது தெரியுமா அது தெரியுமா, இல்லை, அந்த அந்த அன்பு இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அந்த மாதிரி சேவை செய்கிற குழந்தைங்களை பாபா
என்ன தெரியுமா சொல்கிறாராம், இந்த குழந்தை தான் உண்மையான யோகி, மகான் யோகின்னு மகிமைப்படுறார். யார் சேவாதாரி குழந்தைகளோ அவங்க தான் விகாரமற்ற வாழ்க்கையை வாழறாங்கன்றார். ஸோ இதில் ரகசியம் இருக்குது. ஏன்னா விகாரத்தில் இருந்தால் சேவை பண்ண முடியாது, சேவையே பண்ண முடியாது. மெயினாக முரளியே படிக்க முடியாது. விகாரத்தில் வந்தால் முரளியே படிக்க முடியாது. எந்த போதையும் இருக்காது. நல்ல ஃபஸ்ட் கிளாஸான முரளியை படித்தா கூட உங்களுக்கு போதை வராது. ஆனால் சேவையில் 24 மணி நேரம் மூழ்கி இருக்கிறாங்கனாலே அவங்க விகாரம் இல்லாமல் இருந்தால் தான் சேவையில் மூழ்கிறதுக்கு அவங்களுக்கு தெம்பே இருக்கும். ஸோ யாருக்கு கொஞ்சம் கூட வீண் எண்ணமே இல்லையோ அவங்க தான் கடைசியில் கர்மாதித்த நிலையை அடைய முடியுன்றார். கர்மாதித்த நிலை கடைசியில் தான் அடையிறாங்க, ஆனால் கொஞ்சம் கூட வீண் எண்ணமே இல்லாதவர்களால் தான் அடைய முடியுன்றார். கொஞ்சம் வீண் எண்ணம், அதுக்கு தான் எது நடந்தாலும் கண்டுக்காதீங்க. வீட்டில் நடக்குதா கண்டுக்காதீங்க, ஆஃபீஸில் நடக்குதா கண்டுக்காதீங்க, சென்ட்ரல் நடக்குதா கண்டுக்காதீங்க. ஏன்னா நான் நாராயணன் ஆகணும், நான் கர்மாதித்த அடையணும். இந்த குப்பையெல்லாம் நமக்கு எதுக்கு? அவங்களா உருவாக்குறாங்க, அது அவங்க பாடு. என்னுடைய மனசில் ஆஞ்சநேயர் நெஞ்சில் ராமர் மட்டும் இருந்த மாதிரி இருக்கணும். பிராமணர்களாகிய நீங்கள் மட்டும்தான் பரிசுத்தமான பார்வையுடையவராக ஆகிறீங்க. மனிதர்களை தேவதைகள்னு ஒருபொழுதும் சொல்ல முடியாது. யார் கிரிமினல் பார்வை கொண்டவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக பாவம்தான் செய்வார்கள். எப்படி சொல்கிறாரு பாருங்க, கண்டிப்பாக பாவம் செய்வாங்கன்றார். எல்லா விதமான பாவமும் செய்வாங்க, வெறும் காமம் மட்டும் கிடையாது. ஏன்னா அவன் புத்தி மயங்கி கிடக்குது. அப்புறம் எப்படி அவனுக்கு எது சரி எது தப்புன்னு பகுத்தறிகிற சக்தி இருக்கும்? அதான் பாபா சொல்கிறார், கிரிமினல் பார்வை கொண்டவர்கள் கண்டிப்பாக பாவம் செய்வார்கள். ஸோ இப்போ சமீபமாக பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர், ஏதோ ஃபாத்திமாவோ ஏதோ ஒரு பேர், 11th படிக்கிற பையனை இட்டுட்டு போயிடுச்சு. எங்கேயோ ஒரு லாட்ஜில் பிடிச்சி அந்த டீச்சரை போக்சோவில் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கும்? கண்டிப்பாக இந்த விகார பார்வையில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும் இல்லையா? அந்த பையனுக்கும் சரி அந்த பொண்ணுக்கும் சரி. இல்லாட்டினா ஏன் ஸ்டார்ட் ஆக போகுது? ஒருத்தர் பார்வை தூய்மையாக இருந்தால் கூட இன்னொருத்தர் அவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்க மாட்டாங்க, அவங்களுடைய பார்வையை மாற்றிக்குவாங்க. ஸோ அதுக்கு தான் பாபா மம்மாவுக்கு பக்கத்தில் ஒரு பொம்பளை பொறுக்கியே வந்தாலும் அவனுடைய எண்ணம் எல்லாம் மாறிடுமோ, அந்த பரிசுத்த தன்மை அவங்களையும் மாற்றும். அந்த மாதிரி பரிசுத்தமாகுங்கன்றார். தங்க யுக உலகத்தில் எல்லாரும் பரிசுத்தமானவர்களாக இருப்பாங்க. அதனால தான் அதை தூய்மையான உலகம்னு சொல்கிறோம். ஆனால் இந்த கலியுகமும் அழுக்கான உலகம். ஏன்னா மனிதர்கள் எல்லாம் அழுக்காக கிரிமினல் பார்வை கொண்டவர்களாக இருக்கிறாங்க. ஸோ இதோடைய அர்த்தம் கூட மனிதர்களுக்கு புரியலை. எப்போ இந்த ஞானத்தை எடுத்து பிராமணர்களாக, அதாவது பிரம்மகுமாரிகளாக ஆகிறாங்களோ அப்போ தான் அவங்களால புரிஞ்சிக்க முடியும். பெரும்பாலும் இந்த ஞானம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நேரம் கிடைக்கும்போது வரன்றாங்க. இது என்ன சினிமாவை நேரம் கிடைக்கும்போது அதுக்கு நேரம் கிடைக்கும்போதுன்னு சொல்கிறதில்ல. ஏன்னா படம் ஓடுறதே 3 நாள் தான், அதில் முதல் நாள் முதல் காட்சியே போயிடுறாங்க. இந்த ஞானத்தை கேட்குறதுக்கு நேரம் கிடைக்கும்போது வராங்களாம். ஸோ அப்போ பாபா புரிஞ்சுக்க வரான், அவங்க வரப்போகிறது கிடையாதுன்ட்டு. இது அப்பாவை அவமானப்படுத்துகிற மாதிரி. கடவுளே ஞானம் கொடுக்குறாரு, அதை கேட்கறதுக்கு இவர் நேரம் இல்லையா இவருக்கு. அதான் பாபா சொல்கிறார், கடவுளை நிந்தனை பண்ணுறன்ற. நீங்கள் மனிதன்லேருந்து தேவதையாகிட்டு இருக்கிறீங்க. சாதாரண விஷயமா? உலகத்துக்கே அதிபதி. அதை ஏன் டிலே பண்ணுறீங்க? உடனடியாக பண்ணுங்கன்றார். என்ன மாதிரி பாயிண்ட்டு? மனிதன்லேருந்து தேவதை ஆகிறதுக்கு தானே வந்திருக்கிறீங்க, வழியை கொடுத்துட்டார்ல, உடனே ஆயிடுங்கன்றார். உடனடியாக பர்ஃபெக்ட் ஆகிடுங்க.
நீங்கள் எதையாவது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னா அது போதும் மாயாவுக்கு. அதுதான் மாயாவுடைய தந்திரமே. சரி விடு, இன்றைக்கி ஒரு நாள் இச்சையாக பார்த்தா என்ன, இன்றைக்கி ஒரு நாள் கோபப்பட்டா என்ன, இன்றைக்கி ஒரு நாள் அதை சாப்பிட்டா என்ன, இது அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதான் சொல்கிறார், நாளைக்கு நீ தள்ளி வச்சாலே மாயாவை மூக்கை பிடிச்சி இட்டுட்டு போய் சாக்கடையில் தள்ளிடுன்றார். நாளைக்குன்னு சொல்லி மரணம் வந்து உன்னை சாப்பிட்டுடுன்றார். நாளைக்கு என்ன வரும்? மரணம் தான் வரும். அதனால தான் நல்ல காரியத்தை செய்வதை தள்ளி போடாதீங்க. விகாரத்தை விடணுமா, இப்போவே விட்டுருங்க. பரிசுத்தமான பார்வையாக இப்பயே பாருங்கள். சகோதரனாக பார்க்கணுமா, இப்பயே பாருங்கள். பாப்பா நினைவிலே இருக்கணுமா, இப்போவே பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் தலைக்கு மேலே மரணம் நின்றுட்டு இருக்குதுன்ற, மரணம் வாயை பொழந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா நிறைய மனிதர்கள் டக்குன்னு இறக்குறாங்க. கொரோனாவுக்கு அப்புறம் எவ்வளோ மரணம். கொரோனாவில் நிறைய பேர் விழுந்தாங்க, இறந்தாங்க. கொரோனா முடிந்த பிறகு கூட சம்மந்தமே இல்லாமல் கல்யாண வீட்டில் ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிட்டே வருது, இறந்துடுது. ஒரு பையன் டென்னிஸ் விளையாண்டுட்டே இருக்கிறான், அப்படியே பொத்துன்னு விழுந்துடுறான். டப்புன்னு இறக்குறாங்க. இப்போ பாம்பு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், எல்லோரும் இறந்துட போகிறாங்க. இப்போ உக்ரைனில், பாலஸ்தீனத்தில், இஸ்ரேலில் எத்தனை பேர் இறக்குறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி தயாராக இருக்கணும்ல. சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாபா ஞானத்தை எடுப்பாங்களா? இது இல்லாமல் திடீர்னு நிலநடுக்கம் வரலாம், சுனாமி வரலாம். ஒரு செகண்டு தான் இல்லையா, ஒரு ஊரே போயிடுச்சு மண்ணுக்குள்ளே போன மாதம் நிலநடுக்கத்தினால. அது உங்களுக்கு முன்கூட்டியே தெரியாது. வந்த பிறகு சொல்லுவாங்க இத்தனை ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் நடந்துச்சுன்ட்டு. ஸோ அப்போ எப்போவுமே இது என்னுடைய கடைசி நொடி. நான் என்னவா ஆகணும்னு நினைக்கிறேனோ அதை இப்போவே நான் ஆகணும். நாடகத்தின்படி இயற்கை சீற்றமும் நடக்கும். எதையுமே யாருமே முன்கூட்டி தெரிஞ்சிக்க முடியாது. யாருக்குமே இது தெரியவும் இல்லை. எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டு இருக்குது. அப்போ நஷ்டமாக என்ன பண்ணும் அரசாங்கம்? பஸ்ஸு டிக்கெட்டு ரேட்டை ஏற்றும், எல்லாத்தையுமே எல்லா பொருளுடைய ரேட்டும் ஏறும். ஏன்னா கவர்மெண்ட் டேக்ஸ் அதிகமாக்கும். டேக்ஸ் அதிகமாக்குனா என்ன பண்ணுவாங்க? பொருளை விற்கிறோம், அந்த பொருளில் தான் விலையை ஏற்றிடுவோம். ஸோ எல்லாமே மக்கள் தலையில் வந்து விடியும். ஸோ மனிதர்கள் எப்படியும் பஸ்ஸை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி போய் தானே ஆகணும். ஸோ அப்போ அரசாங்கம் தன்னுடைய வருமானத்தை ஏற்றணும் அப்படின்னா டிக்கெட்டு விலை ஏற்று அப்படின்னு ஏற்றுறாங்க. இன்றைக்கி பாருங்கள், தானியங்கள்லாம் எவ்வளவு விலைவாசி உயர்வாக இருக்குதுன்னு பாபா 1969க்கு முன்னாடி வந்த முரளியில் சொல்கிறார். இப்போ பார்த்தா என்ன சொல்லுவார், ஆனால் இப்போயும் அது பொருத்தமாக இருக்குது பாருங்கள். பாபா உட்காந்து புரிய வைக்கிறார். யார் தூய பார்வை உடையவர்களாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் தூய ஆத்மாக்கள்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த உலகத்தில் அப்படி யாரும் கிடையாது. ஏன்னா இந்த உலகமே கிரிமினல் பார்வை கொண்டதாக இருக்குது. நீங்கள் மட்டும்தான் தூய்மையான பார்வையுடையவர்களாக ஆகுறீங்க. இதுக்கு முயற்சி தேவை. அப்படியே பாபா ஞானம் கேட்ட உடனேலாம் மாறிட மாட்டீங்க. நேரம் எடுக்கும். நிறைய டெஸ்ட் பேப்பர் வரும். அந்த டெஸ்ட் பேப்பர் வர நேரத்தில் நீங்கள் மறந்துடுவீங்க. அந்த நேரத்துலையும் நீங்கள் உறுதியாக இருக்கணும்னா எப்போவுமே பாபா நினைவிலும் பாபாவுடைய மாணவன் நான்ன்ற நினைவிலையும் டெஸ்ட் பேப்பர் எந்த நொடியும் வரும், நான் ஆடாமல் அசையாமல் இருக்கணுன்ற எச்சரிக்கை உணர்விலையும் இருக்கணும். அதுக்கு தான் நேரமாகுன்ற. உயர்ந்த பதவி அடையிறது ஒன்றும் சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரி ஈஸியான விஷயம் கிடையாது. யார் ரொம்ப ரொம்ப பரிசுத்தமான பார்வை கொண்டவர்களாக ஆகிறாங்களோ அவங்களால தான் உயர்ந்த பதவியை அடைய முடியும்.
நீங்கள் இங்கே வந்ததே சாதாரண மனிதன்லேருந்து ஸ்ரீ நாராயணன் ஆகிறதுக்கு தான். இப்போ நாராயணன் ஆகணும்னா தூய பார்வை இருக்கணும். தூய பார்வை இல்லை, இந்த ஞானத்தை எடுக்கலை அப்படின்னா அவங்க தாழ்ந்த பதவி தான் அடைவாங்க. இந்த நேரத்தில் எல்லா மனிதர்களின் கண்ணும் விஷமமாகத்தான் இருக்குது, கிரிமினலாக தான் இருக்குது. தங்க யுகத்தில் தான் தூய பார்வை இருக்கும். பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தேவதை ஆகணும், உலகத்தின் சொர்க்கத்தின் எஜமானர் ஆகணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பரிசுத்தமான பார்வை உடையவர்களாக மாறுங்கள். கண்ணு தான் மிகப்பெரிய எதிரின்றார் இல்லையா? கண்ணப்ப நாயனார் கண்ணை தானே பிடுங்கி கொடுத்தாரு சிவனுக்கு. ஸோ அதோடைய அர்த்தம் என்ன? இந்த விகார கண்ணை பிடுங்கி ஞானம்ன்ற மூன்றாவது கண்ணால் மட்டுமே பார்க்கணும், ஆத்மாவை மட்டுமே பார்க்கணும். அப்போ தான் சொர்க்கத்தின் எஜமானர் ஆக முடியும். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக திரும்ப திரும்ப அந்த ஒரு பாயிண்ட்டை எந்த அளவுக்கு மனசில் சம்மட்டியால் அடிக்கிற மாதிரி அடித்து பதிய வைக்கிறார் பாருங்கள். உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு செய்யுங்க. அப்போ தான் நீங்கள் 100% ஆத்மாபிமானியாக மாற முடியும் இல்லையா? நான் ஒரு ஒளிப்புள்ளி, என்னுடைய அப்பாவும் ஒரு ஒளிப்புள்ளி. இது மட்டும் சதா ஞாபகம் இருந்தால் தான் 100% ஆத்மாபிமானி நீங்கள். அப்பப்போ மறக்குதுன்னா 60%, 40%, 20% அப்படி தான் வரும். நீங்கள் எல்லோருக்கும் 100% ஆத்மாபிமானினா என்ன, தூய்மையான பார்வைனா என்ன அப்படின்னு புரிய வைக்கணும். தங்க யுகத்தில் பாவத்துக்கான விஷயமே இருக்காது. அவங்க எல்லோரும் தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாக பரிசுத்தமான பார்வை கொண்டவர்களாக இருப்பாங்க. சத்தியுகத்தில் மட்டும் இல்லை, திரேத்தா யுகத்திலேயே. இத்தனைக்கும் அங்கே 2 கலைகள் குறைஞ்சி வேற இருக்குது. ஆனால் சூக்ஷ்மமாக மேபி தடுமாற்றம் வந்திருக்கலாம். ஏன்னா 2 கலைகள் குறையுது இல்லையா? நிலவுக்கு அமாவாசை அன்னைக்கு உண்மையிலே நிலா ஃபுல்லாக இருட்டாக இருக்காது, ஒரு சின்ன கோடு இருக்கும். அந்த நிலாவுடைய ஷேப்பு நமக்கு தெரியும். ஸோ முற்றிலும் இருட்டாகிறது கிடையாது, மறைஞ்சிடுறது கிடையாது. ஆனால் அவங்க சொல்லும்போது அது மறைஞ்சிடுச்சின்னு தான் சொல்லுவாங்க. வேணால் மேகத்தினால வேணால் அது பார்க்க முடியாமல் இருக்கலாம், மேகம் இல்லைன்னா க்ளீனாக தெரியும். பாபா சொல்கிறாரு, அதே மாதிரி உங்களுடைய ஆத்ம தீபம் கூட முற்றிலும் அணையலை, கொஞ்சம் தீபம் எரிஞ்சிட்டு இருக்குதுன்றார். ஏன்னா முற்றிலும் அணைஞ்சிடுச்சுன்னா மென்டல் ஆகிடுவீங்க, எதையுமே யோசிக்க முடியாது, எதையுமே பண்ண முடியாது, இந்த ஞானத்தை புரிஞ்சிக்க கூட முடியாது. ஸோ இப்போ சுப்ரீம் பேட்ரி பாபா கிட்ட இருந்து நம்ம சக்தி எடுக்கிறோம். அவரே அவரோடு எப்படி யோகம் வைக்கிறதுன்றதை நமக்கு புரிய வைக்கிறார். எப்போ ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிறாரோ இப்போ தானாகவே உங்களுடைய புத்தி யோகம் அந்த ஆசிரியரோடு தான் இணைஞ்சிருக்கும். அந்த ஆசிரியர் கொடுக்கிற வழிகாட்டுதலின்படி நீங்களும் படிப்பீங்க. நாமும் படித்து ஆசிரியராகவோ பேரிஸ்டராகவோ ஆவோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ படித்தாதான் ஆக முடியும். இதில் கருணைக்கான விஷயம்லாம் கிடையாது. டீச்சர் கருணை வச்சாலே நீங்கள் பேரிஸ்டர் ஆகிடுவீங்களா என்ன? பாபா சொல்கிறார், நீங்கள் தலை வணங்க வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது இங்கே இல்லையா?
உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பாபா தான், அவருக்கே நம்ம தலை வணங்க வேண்டிய அவசியம் இல்லைன்று. யாராவது உங்களை ஒரு குறிப்பிட்ட விதத்தில் வணங்குறாங்க, உதாரணத்துக்கு ஹரி ஓம்னு சொல்கிறாங்க, ராம் ராம்னு சொல்கிறாங்க அப்படின்னா பதிலுக்கு நீங்கள் அதையே செய்ய வேண்டியதாக இருக்கும். அது மரியாதை கொடுக்கறது, அவ்வளவுதான். நீங்கள் எந்த காரணத்துக்கு ஒன்று நான் எதுக்கு அதை சொல்லணும், எனக்கு ஞானம் தெரியும் அப்படின்னு அகங்காரத்தை காட்டக்கூடாது. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்குதா அதே பண்ணுங்க. சலாம் அலைக்கு அப்படின்னா மலைக்கும் சலாம்ன்ட்டு சொல்லுவாங்க இல்லை, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அதை பண்ணுறோம், அவ்வளோதான். இல்லை நான் அப்படி பண்ண மாட்டேன், நாங்கள் ஓம் சாந்தி தான் சொல்லுவோம், அப்போ அது அந்த நேரத்தில் அது ஒரு அகங்காரம் ஆகிடுது. ஏன்னா அவங்களுக்கு அது பிடிக்கும்ல, நீங்கள் திருப்பி அதை சொல்கிறீங்க அப்படின்னா. நமக்கு இங்கே வாயை திறந்து சொல்கிற வேலையெல்லாம் கிடையாது. ஒரு அப்பாவுடைய நினைவில் மூழ்கி இருக்கணும், அதான் ஸ்ரீமத். யாராவது பக்தியை விட்டுட்டாலே வீட்டில் அப்படி ஒரு புயல். என்ன நீ விளக்கேற்ற மாத்திர, கோயிலுக்கு போக மாற்ற, அதை மாற்ற இதை மாற்றன்னு வாங்க, பிரம்மகுமாரி ஆயிட்டாங்கன்னா. ஸோ பக்தியை விட்டுட்டாலே அவங்க நாஸ்திகர்கள்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நாஸ்திகர்னால் என்னன்னு நாம் புரிஞ்சுக்கிறதுக்கும் மற்றவர்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. பாபாவை பற்றி தெரியாதவர்கள்தான், அவர் கொடுக்கக்கூடிய ஆஸ்தியை பற்றி தெரியாதவர்கள்தான் நாஸ்திகர்கள். நமக்கு அவங்களுக்கு அப்படி தெரியாது, கடவுளை பற்றிலாம் தெரியாது, ஆனால் கடவுள் நம்பிக்கை இருந்தால் ஆஸ்திகர்கள், நம்பிக்கை இல்லைன்னா நாஸ்திகர்கள்ன்றாங்க. ஆனால் நம்ம சொல்கிறோம் எல்லாருமே நாஸ்திகர்கள் தான், ஏன்னா யாருக்குமே கடவுளை பற்றி தெரியாது. ஏன் நம்ம அவங்கள எல்லோரையும் நாஸ்திகர்கள்னு சொல்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு அப்பாவை பற்றியே தெரியலையே, அப்போ அவங்க அனாதைகள் தானே. அதனால தான் அவங்களுக்குள்ளேயே அடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் ஒரு அப்பாவுடைய குழந்தைன்னு தெரிஞ்சால் சண்டை போடுவாங்களா? வீட்டுக்கு வீடு சண்டை சச்சரவாக தான் இருக்குது, எங்கேயுமே அமைதி இல்லை. ஸோ அமைதி இல்லை அப்படின்னாலே அதுவே ஒரு கோபத்தின் அறிகுறி தான் அப்படின்னு பாப்பா சொல்கிறார். ஸோ முதல்ல ஒருத்தர் உங்களை கோபப்படுத்தும் பொழுது முதல்ல உங்கள் அமைதி போயிடும், அதுக்கு பிறகு தான் கோபம் வரும். இப்போ அமைதி போயிடுச்சினாலே ஏதோ ஒரு விகாரம் வருதுன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த அமைதியில் கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், பாபா நினைவில் இருப்பதன் மூலமாக. ஸோ அதுக்கு பாபா நினைவில் கவனம் கொடுக்கணும். சொர்க்கத்தில் அளவற்ற அமைதி இருக்கும். மனிதர்கள் பக்தி செய்கிறதுனால எங்களுக்கு நிறைய அமைதி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் தற்காலிக அமைதி. பஜனை பாடும்போது அமைதி கிடைக்குதா? பாடும்போது கிடைக்கும், அப்புறம் கிடைக்காதே. உங்களுக்கோ சதா காலத்துக்கும் அமைதி தேவை, நமக்கு தற்காலிக அமைதியெல்லாம் தேவை கிடையாது. 2500 வருஷம் அமைதியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதை தான் நாம் பண்ணுவோம். முக்காப்பங்கு சுகம்ன்றார். ஸோ முக்காப்பங்கு அமைதியும் இருக்கும். நீங்கள் பாபா குழந்தை ஆகியும் அனாதை ஆனீங்கன்னா அமைதியிலிருந்து அமைதியற்ற தன்மைக்கு போயிடுவீங்க. அது எப்படி பாபா குழந்தை ஆகியும் அனாதை ஆகிறது? பாபாவை நினைக்கலை, பாபா சொல்கிறது கேட்கலை அப்படின்னா அனாதை ஆகிடுறீங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகிடும்? அமைதியிலிருந்து அமைதியற்ற தன்மைக்கு போயிடுவீங்க. எல்லையற்ற தந்தை உங்களுக்கு எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தியை கொடுக்கிறார். எல்லையற்ற தந்தை வந்து தான் எல்லையற்ற ஆஸ்தியை, எல்லையற்ற சுகத்தை கொடுக்கிறார். மற்றபடி எல்லைக்குட்பட்ட தந்தை கிட்டேருந்து நீங்கள் அடைஞ்சதெல்லாம் எல்லைக்குட்பட்ட சுகத்தின் ஆஸ்தி. அது சுகம்னு கூட சொல்லக்கூடாது, ஏன்னா அது துக்கத்தின் ஆஸ்தின்னு தான் சொல்லணுன்றார். காம வாழை செலுத்தும் துக்கத்தின் ஆஸ்தின்றார். அதில் துக்கத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. துக்கம் 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 துக்கம். திருமணமான உடனே மனைவி வந்தாளா?
ஸோ என்னுடையவள் நினைக்கும் போதே ஸ்லைட்டாக துக்கம் வர ஆரம்பிச்சிடும். காமத்தில் விழுந்தோடனே இன்னும் என்னுடையவள்ன்ற எண்ணம் ஸ்ட்ராங் ஆகும். அப்போ அந்த பொண்ணு யாரையாவது பார்த்தா கூட உங்களுக்கு வலிக்கும், யார் கூடயாவது அன்பாக பேசினா கூட வலிக்கும். எல்லாம் காமம் படுத்துகிற பாடு. அதான் பாபா சொல்கிறார், காமத்தில் துக்கத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. அதனால்தான் பாபா சொல்கிறாரு, காமத்தின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் உங்களுக்கு துக்கம் மட்டுமே அடையிறீங்க இந்த ராவண ராஜ்யத்தில். அதிலிருந்து விடுவிக்கிறதுக்கு பாபா சொல்கிற வழி தான், பதித்த பாவனன் தந்தையாகிய என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. இதுக்கு பேரு தான் சகஜ நினைவு. உலக சக்கரத்துடைய சகஜ ஞானம் அப்படின்னு பாபா சொல்கிறார். நீங்கள் உங்களை ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. பாருங்கள், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழி சொல்கிறார் பாருங்கள். நான் உண்மையிலே அந்த தேவதா தர்மத்தை சார்ந்தவன் நீங்கள் நினச்சாலே சொர்க்கத்துக்கு போயிடுவீங்கன்றார். நினைக்கிறீங்களா இல்லையான்றது தான் அங்கே விஷயமே. நம்ம ஸ்டால் போட்டு ஞானத்தை 7 நாள் கோர்ஸில் கொடுக்கும்பொழுது, ஆமாம் நான் உண்மையிலே அந்த தர்மத்தை சார்ந்தோன்னு நினச்சாலே நீங்கள் சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற முயற்சியை பொறுத்து முன்னாடி பிறக்கிறீங்களா, லேட்டாக பிறக்கிறீங்களா, உயர்ந்த பதவியா தாழ்ந்த பதவியான்றதெல்லாம் இருக்குது. சொர்க்கத்தில் உள்ள எல்லோருமே தூய்மையான பார்வை கொண்டவர்களாக இருப்பாங்க இல்லையா. அந்த நயனம்ன்ட்டு கிருஷ்ணருடைய அந்த கண்ணை வச்ச ஒரு பாட்டு கூட இருக்குது, சமஸ்கிருதம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அந்த கண்ணுக்கு அவ்வளோ மகிமை பாருங்கள். யார் தேக உணர்வுடையவராக இருக்கிறாங்களோ அவங்கள கிரிமினல் பார்வை கொண்டவர்கள்னு பாபா சொல்கிறார். தேகம்னு நினைச்சாலே அவங்களுடைய பார்வை கிரிமினலாக தான் இருக்கும்ன்ற. ஸோ யார் தூய்மையான பார்வை கொண்டவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள எந்த விகாரமும் இருக்காது. அப்போ நான் தூய்மையானவன் இல்லை, நான் தூய்மையான பார்வை கொண்டவன் அப்படி நினைக்கலாம். எவ்வளோ சூப்பரான பாயிண்ட் இல்லையா. ஸோ பாபா எல்லாத்தையும் எவ்வளோ ஈஸியாக்கி புரிய வைக்கிறார். ஆனாலும் சில குழந்தைங்க இதை கூட புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. ஏன்னா அவங்க கிரிமினல் பார்வை கொண்டவர்களாக இருக்கிறாங்க. கிரிமினல் பார்வையாக இருக்கும்போது ஞானம் புரியாது, ஏன்னா அது ஆத்ம மயக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால் இந்த அழுக்கான உலகத்தையே அது நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்கிறார், இந்த உலகத்தையே மறந்துடுங்க, நல்லது. தூய்மையான பார்வை கொடுத்த தூய்மையான பாபாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாரு, உங்கள் உடம்பு மேலே கூட கொஞ்சம் கூட பற்றில்லாத அளவிற்கு பக்காவான யோகி ஆகுங்கள். இந்த அழுக்கான உலகத்தில் உள்ள எந்த அழுக்கான பொருள் மீதும் உங்களுக்கு ஈர்ப்பு இருக்கவே கூடாது. இந்த உலகத்தை கடந்த நிலையில் நீங்கள் இருக்கணும். பாபாவுடைய நினைவில் மூழ்கி மூழ்கி உங்களுடைய சந்தோஷத்தின் அளவை அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க. குறிப்பாக தூய்மையான பார்வையின் மூலமாக தான் சந்தோஷத்தின் அளவு அதிகரிக்கும். உங்கள் தலைக்கு மேலே மரணம் இருக்குதுன்றதை புரிஞ்சிக்கிட்டு எந்த நல்ல விஷயத்தையும் நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போடாதீங்க. ஏன்னா சங்கமயுகத்தில் இப்பொழுது இல்லையில் எப்பொழுதுமே இல்லை. அதனால் எதையுமே நாளைக்கு வரையும் பார்த்துக்கலாம் தள்ளி போடாதீங்க. வரதானம். உணரும் சக்தியின் மூலமாக அனைத்து பாவங்களிலிருந்து விடுபடுங்கள்.
புத்திவானுக்கெல்லாம் புத்திவானான தந்தையிடமே உங்கள் புத்திசாலித்தனத்தை காட்டுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அதுக்கு விளக்கம், சில குழந்தைங்க புத்திவானுக்கெல்லாம் புத்திவான் தந்தைக்கிட்டேயே தன்னுடைய அதிமேதாவித்தனத்தை காட்ட முயற்சி பண்ணுறாங்க. நான் இவ்வளோ நல்லா சேவை செய்கிறேன், இவ்வளோ நல்லா இருக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களுடைய பேர் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க. ஆனால் அதை சொல்லும்போது அவங்களுக்கு தெரியும் நாம் அப்படி இல்லை. அமிர்த வேலையில் ஏந்திரிக்கிறதுலேருந்து தூங்குற வரைக்கும் பாபா கொடுத்த ஸ்ரீமத்தெல்லாம் நாம் ஃபாலோ பண்ணுறது இல்லைன்னு தெரியும். ஆனால் பாபா கிட்ட அப்படி பந்தா விடுறாங்க, பாபா கிட்டேயே புத்திசாலித்தனத்தை காட்டுறாங்க. ஆனால் அந்த உணர்றாங்க பார்த்தீங்களா, அது சொல்லும்போது தெரியுது நம்ம அப்படி இல்லைன்ட்டு. ஆனால் அந்த உணர்தலில் ஒரு சக்தி இல்லை. சக்தி இருந்தால் என்ன ஆகும், உணர்ந்த மாத்திரத்தில் தன்னை மாற்றி இருப்பாங்க. ஆனால் சக்தி இல்லாதனால சுயமாற்றம் நடக்கலை. சிலர் நம்ம பண்ணுறது தப்புன்னு புரிஞ்சிக்கிறாங்க, ஆனாலும் அதை பாபா கிட்ட சொல்கிறார் இல்லையா. எதையுமே பாபா கிட்ட மறைக்கக்கூடாது, ஏன்னா உண்மையான மனசில்தான் பாபா திருப்தி அடைகிறார் அப்படின்னு நேற்று கூட பாபா சொல்லியிருந்தார். ஸோ அதனால் நம்ம பண்ணுறது தப்புன்னு தெரிந்தால் கூட நாம் இதை பாபா கிட்ட சொன்னால் நம்ம பேர் கெட்டுடும்ன்ட்டு அவங்க மனசாட்சியை அவங்க கொன்று எந்த தப்பும் நடக்காத மாதிரி காட்டிக்கிறாங்க. பாபா கிட்ட தான் செஞ்ச பாவத்தை சொல்கிறதில்ல. பாவத்தை சொல்லாதது ஒரு பாவமாயிடுது. ஏற்கனவே அவங்க பாவம் செஞ்சிட்ருக்குறாங்க, இதை சொல்ல இல்லை இல்லையா, அது இன்னும் அவங்க பாவ கணக்கில் சேர்ந்துடுது. அதனால் ரொம்ப புத்திசாலித்தனத்தெல்லாம் பாபா கிட்ட காட்டுறதை நிறுத்திட்டு உங்களை மாற்றிக்கோங்க. பாவம் செய்யறதுலேருந்து விடுபடுங்கள். எப்படி விடுபட முடியும்? உண்மையான மனதின் மூலமாக, உணர்வதன் மூலமாக இல்லையா. பாபா கிட்ட பாபா சொல்கிறல, மனசை அப்படி க்ளீனாக வச்சுக்கணும், வெளி உலக விஷயமே வரக்கூடாது. அதை மீறி ஸ்லைட்டாக வந்தாலும் அப்படியே பாபா கிட்ட சொல்லிடணும். அதன் மூலமாக தான் உங்களையும் மாற்றிக்கிட்டு பாவத்திலிருந்தும் விடுபட முடியுன்ற. ஸோ பாபா கிட்ட மறைச்சிங்கன்னா நஷ்டம் யார்? உங்களுக்கு தான். ஸோ இதோடைய நினைவாக தான் துரியோதனனை நிர்வாணமாக வர சொல்லுவாங்க. துரியோதனனுடைய அம்மா காந்தாரி. அது உடலின் நிர்வாணம் அல்ல, மனதின் நிர்வாணம். மனசில் எதையும் மறைக்காமல் என்கிட்ட சொல்லுன்னு அர்த்தம். அவர் மறைக்கிறார் புத்திசாலித்தனமாக. கடைசியில் எங்கே மறைக்கிறானோ அங்கேயே தான் அவனுக்கு சாவு வருது. அதே மாதிரி நம்ம பாபா கிட்ட எதை மறைக்கிறோமோ அந்த பாவத்தையே செஞ்சு கடைசியில் ஏமாந்துடுவோம், அனைத்தையும் இழந்துடுவோம். ஸ்லோகன்: இந்த ஜென்மத்தில் பலவிதமான பந்தனங்கள் இருக்குது இல்லையா, லௌகீகத்திலும் சரி அலௌகீகத்திலும் சரி. எல்லாத்திலிருந்தும் விடுபட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தி வாழ்க்கை நிலை அப்படின்னு சொல்கிறார். விடுபட்டு இருக்கிறதுனா எந்த காரியமும் செய்யாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் என்னுடையவர்கள் அப்படின்ற அந்த எண்ணத்திலிருந்து விடுபட்டு சுதந்திரமாக இருக்கிறது. கடமையை செய்வீங்க, ஆனால் பந்தனத்தில் கட்டுப்படாமல் விலகி இருந்து செய்வீங்க இல்லையா. ஒருத்தர் அன்னதானம் போடுறாரு, எல்லாருக்கும் அன்னதானம் போட்டுட்டு இருப்பார். அவர் அன்னதானம் போடணும்னு ஒன்றும் அங்கே நிச்சயம் கிடையாது, போட்டாகணும்னு அவசியம் கிடையாது, கடமை கிடையாது. அந்த உணர்வோடு அவர் போடுறாரு இல்லையா, அந்த மாதிரி உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கணும். நீங்கள் பண்ணுவீங்க, ஆனால் ஐயோ நான் போட்டாகணுமே அப்படின்ற எண்ணத்துலேருந்து விலகி பண்ணுவீங்க. அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா, அந்த சுதந்திரம் இருக்கும். அதுதான் ஜீவன் முக்தி வாழ்க்கை. ஓம் சாந்தி. செம்ம பவர்ஃபுல் முரளி. குறிப்பாக பாபா நம்ம கண்ணை நோண்டி எடுத்துட்டார் இல்லையா. விகார கண்ணு பாப்பியா கடவுள் கண்ணை குத்துவாருன்னு சொல்லுவாங்களா, உண்மையில் கடவுள் கண்ணை தான் குத்துறார். விகார கண்ணை குத்தி எடுத்துட்டு பரிசுத்தமான கண்ணை வைக்கிறார், மூன்றாவது கண்ணை வைக்கிறார். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா.